அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஆழ்மனதோட வெளிப்பாடு. இந்த ஆழ்மனம் இருக்கு இல்லையா, இந்த ஆழ்மனம்ங்கிறது எப்படி இருக்குது, எப்படிலாம் இருக்குது, அதை சார்ந்த மனிதன் எப்படிலாம் வாழுறான், அதை நம்ம மனதை கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு அடுத்தாற் போல் நம்ம வழக்கம் போல் ஒரு 2-3 விஷயத்தை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது, இந்த மனம் எப்படி செயல்படுது அப்படின்னால், நம்ம ஏற்கனவே நம்ம சித்த வித்தியார்த்திகளுக்கு தெரியும். இந்த மனம்ங்கிறது ஜீவன்லேருந்து வெளிப்படுது. இந்த மனம்ங்கிறது ஒரு பொருளாக விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மனங்கிறது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னா அதற்கு அவர்களுக்கு சரியான பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு மனம் எங்கே இருக்குது, அது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி சரியாக பதில் சொல்ல தெரியாது. இப்போ இந்த மனம்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னால் பூர்வ மத்தியத்தில் இருக்குது. அது ஜீவனுக்குள் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம நேற்றே பார்த்தோம். இப்போ அதே போல் இந்த மனம் ஜீவனுக்குள் அடங்கியிருக்கு, சலனப்படாமல் அடங்கியிருக்கு. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கத்தில். நம்ம தூங்கும்போது அது அடங்கியிருக்கு. தூக்கத்தில் இருந்து விழித்த போது இந்த ஐம்புலன்கள் வழியாக இந்த மனம்ங்கிறது செயல்படுது. இப்போ மனங்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா. இப்போ இந்த மனம் ஆழ்மனம் என்று ஒன்று இருக்குது. இப்போ ஆழ்ந்த உறக்கம் என்று ஒன்று இருக்குது. மேலோட்டமாக உறங்கும் உறக்கம் என்று ஒன்று இருக்குது. இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டீங்க. ரொம்ப டயர்டாகிட்டிங்கன்னு வச்சுங்க. ஒரு மனுஷன் ரொம்ப டயர்டாகிட்டான், இப்போ ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவான். இது உடலை சார்ந்தது தான், உடலையும் மனதையும் சார்ந்தது தான். இப்போ அடித்து போட்ட மாதிரி தூங்குவான். அதிகமாக உழைச்சிட்டான் அப்படின்னா ரொம்ப களைப்பாயிடும், மனம் ரொம்ப களைச்சிடும். இப்போ என்ன பண்ணணும், ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடும். அப்போ உழைக்கலை, மனசில் ஏதோ கவலை இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சீக்கிரம் உறங்காது. அப்படியே அந்த பிரச்சனையை பற்றியே ஆலோசிச்சுட்டு ரெண்டும் கலந்து தூங்கின மாதிரி இருக்கும், தூங்காத மாதிரி இருக்கும். அடிக்கடி வீழ்ச்சிப்போம். நம்ம அடிக்கடி தூக்கத்துலேருந்து வீழ்ச்சி நம்ம போயிட்டு பாத்ரூம் போகிறது வர்றது, அதை மாதிரி செயல்லாம் நடக்கும். ஆனால் இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு தூங்குவாங்க. இது ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதே போல் தான் இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது, இந்த ஆழ்மனதோட ஆசைகள் இருக்குது. ஆழ்மனதோட ஆசைகள், தேவைகள் இப்படிலாம் இருக்குது. இப்போ இந்த ஆழ்மனதில் இருக்கிற ஆசைகள் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னால் பலவிதமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மனம் எண்ணங்கள் வழியாக செயல்படுது, அகங்காரத்தின் வழியாக செயல்படுது. அப்படி செயல்படும் பொழுது இந்த எண்ணம் என்னென்னலாம் யோசிக்கும், எப்படிலாம் யோசிக்கும் அப்படின்னால், அது நல்லதையும் யோசிக்கும், கெட்டதையும் யோசிக்கும், இடைப்பட்ட நிலையும் யோசிக்கும். அது கற்பனையும் பண்ணி அந்த கற்பனை திறனும் அதுக்கு இருக்குது. மனதினோட கற்பனை திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது எப்படி வேணுமோ செயல்படும். அது எப்படி வேணுமோ எதை சார்ந்து செயல்படுது அப்படின்னால், நாம் சமீபத்தில் இருக்கும் அந்த வேலையை பொறுத்து தான் அது செயல்படும். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோன்னா அந்த விஷயத்தை பற்றி அது செயல்பட ஆரம்பிச்சிடும். அடுத்தது என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்னன்னு அதை பற்றி செயல்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி
புறத்தை பற்றி செயல்படுத்துவது தான் எதோட வேலை? மனசோட வேலை. இந்த புறம் 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 இப்படியே போயிடும் அது. ஆனால் இந்த புறத்தில் செயல்பட்டு இருக்கும் இந்த மனதை அகத்தில் செயல்பட வைக்கணும். அகத்தில் செயல்பட வைப்பது தான் இந்த யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சித்தர்களும் மகான்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த ஆழ்மனதில் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மனதை நம்ம மனதோட வெளிப்பாடுகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம அளவிடவே முடியாது. சில நேரங்களில் உடனே டக்குன்னு வெளிப்பட்டுரும், சில நேரங்களில் யோசித்து வெளிப்படும். எல்லாமே மனதை பொறுத்தது தான், அந்த அறிவை பொறுத்தது தான். ஆனால் நம்ம எப்பொழுதும் மனதின் வழியே நடக்காமல் கொஞ்சம் ஆலோசித்து அறிவின் வழியில் நடக்கணும். ஆனால் இந்த மனம் எதுக்காக இருந்தாலும் அவசரப்பட்டுரும். இந்த அகங்காரத்தின் வாயிலாக அவசரப்பட்டு வார்த்தையை விடுவதும், இந்த வார்த்தையினால்தான் நமக்கு பலவிதமான இடர்பாடுகள் வரும். அதுதான் வள்ளுவன் சொன்னான். என்ன சொன்னான்னா, நாவை அடக்கணும். இந்த நாவுனால்தான் நல்ல விஷயங்களும் நடக்குது, அதிக கெட்ட விஷயங்களும் நடக்குது. இதை அடக்கி ஆள வேண்டும். அடக்கி ஆள்வது என்பது சாதாரண விஷயமா அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மனம் தறிகெட்டு அலையும், எண்ணங்கள் வழியாக தறிகெட்டு திரியும், கற்பனையை தறிகெட்டு ஓடும். கற்பனையில் எதெல்லாம் ஆசைப்படக்கூடாதோ அதெல்லாம் ஆசைப்படும், எதெல்லாம் ஆசைப்படணுமோ ஆசைப்படக்கூடாதோ அப்படிலாம் பார்க்கவே பார்க்காது. இது தேவையான ஆசை, இது தேவையில்லாத அதெல்லாம் எதுவுமே பார்க்காது. அதுக்கு தேவை அப்படின்னால் அதை அனுபவிக்கணும், அதை செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் தோணும். இப்படி தான் இது தறிகெட்டு திரியும். இந்த மனதை அடக்குவது என்பதும், ஒரு இடத்தில் மனதை அடக்கி உட்காருவது என்பதும் சாத்தியமா அப்படின்னால் சாத்தியமில்லாத ஒன்று. அதையும் மீறி தான் அதற்கான முயற்சிகளை, பயிற்சிகளை சித்த வித்தியார்த்திகளும் யோக மார்க்கத்தில் இருப்பவர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் தாய்மானவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மனிதனால் முயற்சி பண்ணாங்க அப்படின்னால் தண்ணியில் நடக்க முடியும், நெருப்பில் உட்கார முடியும், பாதரசத்தை செம்பில் பாதரசத்தை கலந்து தங்கமாக்கி அதை விற்று காசு பண்ண முடியும். இப்படி நிறைய விஷயங்கள், தீராத வியாதிகள்லாம் இந்த வைத்திய முறையில் தீர்க்க முடியும். இப்படி நிறைய விஷயங்களை, முடியாத விஷயங்களை எல்லாம் பண்ணிடலாம். நம்ம முயற்சி செஞ்சேன்னா நம்ம செய்திடலாம். ஆனால் இந்த மனதை அடக்குவது என்பது யாராலையும் முடியாத ஒன்று. ஒரு இடத்தில் உட்கார்ந்து மனதை அடக்குவது என்பது முடியாத ஒன்று. இந்த மனம்ங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மிகப்பெரிய பூதம். இந்த பூதத்திற்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வேலை கொடுக்கலன்னா நம்மளே அது முழுங்கிடும். வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எப்போ டயர்டாகுதோ அப்போ தான் போய் எங்கே போகும்னா தூக்கத்துக்கு போகும். உடல் சோர்வடைந்தால் மனமும் சோர்வடைந்துடும். ஏன்னா இந்த மனம் செயல்படுவது உடலை வச்சு தான். இப்போ எதை வச்சு செயல்படுதோ அதை ரொம்ப டயர்டாகிட்டோன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா மனமும் சோர்வடைஞ்சு உள்ளார அடங்கிடும். அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்படி மனதோட வெளிப்பாடுகள், மனதின் வழி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதிக கெடுதல் தான் நடக்கும். ஆனால் அறிவின் வழி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஆலோசித்து நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் அதிலேருந்து தப்பிக்கலாம். ஏனால் இந்த உலகத்திலும் நாம் செய்த ஊழ்வினைகளிலும் நீங்கள் பார்த்தீர்களேயானால் தவறான விஷயங்கள், கெடுதலான விஷயங்கள் தான் அதிகம்.
ஒரு நோட்டை எடுத்துங்க. நோட்டை எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கோம், எவ்வளோ கெடுதல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. எவ்வளோ நல்ல வார்த்தைகள், நல்ல சிந்தனைகள் சிந்திச்சிருக்கோம், நல்ல வார்த்தைகள் பேசியிருக்கோம், எத்தனை பேர் மனசை புண்படுத்தியிருக்கோம், எத்தனை பேருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுங்க. லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் கெடுதல் அதிகமாக இருக்கும். நல்லது 5% இருக்கும், கெடுதல் 90% இருக்கும். அப்போ இப்படி தான் மனித வாழ்வில் இவன் ஊழ்வினையை சேர்த்து வைத்திருக்கான். அந்த ஊழ்வினையை இந்த ஒரு ஜென்மத்தில் கரைக்க முடியுமா என்றால் அது சாத்தியமில்லாத ஒன்று. அதை எப்படி கரைக்க முடியும் என்றால் இந்த யோக மார்க்கத்தின் மூலயமாக, கடுமையான தவத்தின் மூலயமாக தான் அதை நம்மளால் கரைக்க முடியும். அதை அனுபவித்து தான் கரைக்க வேண்டும். ஒவ்வொரு வாட்டி யோகத்தில் உட்காரும் போதும் இந்த துன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம். பல விதங்களில் அனுபவிக்கிறோம். மனதாலையும் உடலாலையும் நம்ம அனுபவிக்கிறோம். இது சம்மந்தமாக ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அப்படி நம்ம உட்காரும்போது ஊழ்வினைலாம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் தெளிவு கொடுத்துருக்கோம். இப்படி இந்த ஆழ்மனமாகப்பட்டது, இந்த ஆழ்மனதுக்கு மனம் அப்படின்னாலே அது ஆசையை நிறைவேற்றிக்க தான் துடிக்கும். இப்போ இந்த ஆசைக்கு என்ன இருக்குது? ஆசைக்கு வெக்கம், மானம், சூடு எதுவுமே இருக்காது. அது அச்சமில்லாதது, பயமில்லாதது. அது எப்போதுமே இந்த உடல் வாயிலாக அதை நிறைவேற்றிக்கொள்ள தான் இந்த மனம் ஆசையின் வழியாக, அகங்காரத்தின் வழியாக இந்த உடலை கொண்டு நிறைவேற்றி கொள்வதற்கு தான் அது ஆசைப்படும். அப்படி ஆசைப்படும் பொழுது இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படிலாம் நினைக்காது. அவர் நம்மளுக்கு தகுதியானவங்க, தகுதி இல்லாதவங்க அப்படிலாம் எதுவுமே நினைக்காது. நம்மள்கிட்ட பணம் இருக்குது இல்லை, அதை பற்றிலாம் யோசிக்காது. இப்படிலாம் யோசிக்காமல் சமத்துவமாக அது யோசிக்கும். ஆனால் அந்த சமத்துவம் என்பது இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னால் இல்லை. அந்த சமத்துவம் என்பது இந்த உலகத்தில் இல்லை. இந்த சட்டம் அதுக்கு தகுந்தாற்போல் இருக்கா அப்படின்னா அதுக்கு தகுந்தாற்போல் இல்லை. அப்படி இருப்பதனால தான் இந்த மனதிற்கு பலவிதமான சிக்கல்கள். அது தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் ஆழ்மனதிலே அது ஆழமாக பதிந்து விடுகிறது. அப்படி ஆழ்மனதில் ஆழமாக பதிந்து இருக்கும் அந்த ஆழ்மனதுடைய ஆசைகள் எல்லாமே நம்ம வெளில சொல்லணும் அப்படின்னால் சில விஷயங்கள் சிரிக்கிற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் மோசமாக இருக்கும். அதை சார்ந்து காஞ்சி பெரியவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலை படித்தீர்களேயானால் இந்த மனமும் எண்ணமும் இப்படிலாமா சிந்திக்கும் அப்படின்னு தோணும். அதே போல் உங்களுடைய மனதை நீங்கள் எட்டக இருந்து ஒரு பார்வையாளராக இப்படிலாம் சிந்திக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பார்வையாளராக பார்த்தோன்னா இந்த மனம் எல்லாத்தையும் செய்யும், ரொம்ப மோசமான உதாகவும் சிந்திக்கும், ரொம்ப நல்லதாகவும் சிந்திக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போ இந்த மோசமான சிந்திக்கிறத விடுத்துட்டு நல்ல விதமாக சிந்திக்கணும் அப்படின்னு அதுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தோமானால் அதை நம்மளை ஏமாற்றிட்டு என்ன பண்ணோம், அது அப்படியே தான் சிந்திக்கும். அதனால் அதை என்ன பண்ணணும், அதற்போக்குக்கே இயல்பாக சென்று அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்ற வேண்டும். அதுக்கு நல்ல விஷயங்களை புகுத்தி அதன் வழியில் நடக்க வைத்தால் அது அப்படியே மாறிவிடும். மனம் என்பது ஒரு குழந்தை போல், அதுக்கு எப்படி நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ பழக்கப்படுத்துகிறோமோ அதை சார்ந்தே அது செயல்படும். இப்படி இந்த ஆழ்மனதில் தேக்கி வைத்திருக்கும் ஆசைகளை இந்த மனிதர் கூட்டம் என்ன செய்து அப்படின்னா அடக்கி ஆளுதா அப்படின்னா அடக்கி ஆளுது. சில பேர் அடக்கி ஆள்வதில்லை. அடக்கி ஆளாமல் பிற்காலத்தில் ரொம்ப சிரமப்படுவது உண்டு. ஆனால் நிறைய மனிதர்கள் இன்றளவிலும் 90% பேர் அடக்கி ஆண்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆழ்மனதின் ஆசைகளை
புதைக்கிறார்கள், அடக்கி வைத்து கொள்கிறார்கள். அதன் வழியில் நடக்க முடியவில்லை என்று பலவிதமான மனசிக்கல்கள்லாம் இருக்குது. சில பேர் மனநோயாளியாக ஆவதும் உண்டு. இதுக்கு எல்லாமே இந்த ஆழ்மனம் தான் காரணம், இந்த மனம்தான் காரணம். இப்படி ஆசையை தேக்கி வைத்து கொண்டு இந்த அம்மா அப்பாவிற்காக ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு அவர்களுக்காக வாழும் பலர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆழ்மனதினுடைய ஆசைகளை தன் குடும்பத்திற்காக, மனைவி மக்களுக்காக அடக்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை, இன்ப துன்பங்களை சரியாக வாழாமல், தன்னுடைய ஆசையை சரியாக அனுபவிக்க முடியாமல், இந்த குடும்பம் என்ற இந்த கூடு இருக்கு இல்லையா, இந்த கூட்டை இதை அனுபவித்தால் இதை மாதிரி இடர்பாடுகள் வரும். அப்படி இடர்பாடுகள் வந்தால் இந்த குடும்பங்கிற அந்த கூடு கலைஞ்சிடும். அதை கலைக்கக்கூடாது என்று சிந்தித்து தன்னுடைய ஆசையை அடக்கி கொண்டும் வாழும் மனிதர்கள் கோடான கோடி பேர் இங்கே இருக்காங்க. அவர்கள் எல்லாமே சரியான குடும்பத் தலைவர்கள். ஆனால் எப்படி அவர்கள் அதை மாதிரி இருந்தாலும் அவர்களுடைய ஆசைகள் தேவையான ஆசைகளாக இருந்தாலும் இங்கே நிறைவேற்றப்படுதா அப்படின்னால் நிறைவேற்றப்படவில்லை. அது நிறைவேற்றுவதற்கான தேவைகள், பணத் தேவைகள், பொருள் தேவைகள், இது எல்லாம் இந்த உலகத்தில் மிக மிக தேவையாக இருக்குது. அப்படி அந்த மிக மிக அவசியமான தேவையான அந்த பொருளாதாரம் இல்லாததால் தன்னுடைய ஆசைகளை அடக்கி கொண்டு இருக்கும் மனிதர்களும் இன்னொரு தரப்பினர் இருக்கிறாங்க. இப்படி பல தரப்பில் இந்த சமுதாய சிக்கலில் சில ஆசைகளை நம்மளால் நிறைவேற்ற முடியாமல் அடக்கி கொண்டு இருப்பவர்கள், சமுதாயத்தின் நெருக்கடியினால் சில விஷயங்களை நம்மளால் செயல்படுத்த முடியாமல் இந்த சமூக ஆசைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சமூக ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கும் எங்களை போல இருக்கிறோம் ஆட்கள். இந்த சமூக ஆசைங்கிறது நமக்கு நிறைய இருக்குது. அதை சரியான ஒரு கட்டமைப்பு இல்லாமல், சரியான மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல், அதை நிறைவேற்ற முடியாமல், இந்த ஆழ்மனதிலே செயல்படுத்த முடியாமல் வாயாலை மட்டும் பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். இப்போ இந்த உலகத்தில் உண்மையே பேசுபவர்கள், உண்மை வழியே நடப்பவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். உங்களோட எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நேர்மையாக யாரால் வாழ முடியுமா? பொய் பேசாமல் உண்மையை பேசிக்கொண்டு யாரால் வாழ முடியுமா? உள்ளதை உள்ளபடி இந்த உலகத்தில் உங்களால் பேச இயலுமா? சிஎம்மாலேயும் முடியாது, பிரைம் மினிஸ்டராலேயும் முடியாது, ஜனாதிபதியாலேயும் முடியாது, யாராலையுமே முடியாது. யாராலுமே முடியாத ஒன்றை யாரால் செய்ய முடியும் என்றால் இந்த மகான்களாலேயும் சித்தர்களாலேயும் பண்ண முடியும். அதனால தான் இந்த மகான்களையும் சித்தர்களையும் இந்த மனித கூட்டம் இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இந்த போலி கடவுள்களை, இந்த உருவ வழிபாடுகளையும் அதை தாண்டி மதித்து இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்களுடைய மேல் மனது தான். ஆழ்மனதில் போய் அதிகமாக இந்த கடவுளை பற்றி சிந்திக்காமல் நம் மூதாதையர்கள், பழைய மூதாதையர்களில் நம்மளோட அப்பா தாத்தா இதோடு நிறுத்திக்கணும். இவங்க சொன்ன வழியில் நடக்கும் இந்த உருவ வழிபாட்டில் ஆழ்ந்து தன்னுடைய முட்டாள்தனங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். அதை முட்டாள்தனம் என்று சொல்வதை விட அறியாமை என்றே தான் சொல்லணும். ஏனென்றால்
மனிதர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, தெரிஞ்சிருந்து அதுலேருந்து அவங்களால மீள முடியல அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஏன் அப்படின்னா, எந்த பொருளை சாப்பிடணும், எந்த பொருளை சாப்பிடக்கூடாது, எது எதில் என்ன இருக்குது, என்ன கெடுதல் இருக்குது அப்படின்னு ஓரளவுக்கு தெரியுது. மண்ணை சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு தெரியுது, அரிசியை தான் நம்ம சமைச்சு சாப்பிடணுங்கிறது புரியுது. ஆனால் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நாம் அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கும் மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் நம்மளிடம் வருத்தப்படுவதும் உண்டு. என்ன அப்படின்னா, நீங்கள் உருவ வழிபாட்டில் கடவுள் இல்லைன்னு சொல்லிடுறீங்க, நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுவதும் சில பதிவுகள் போடுவதும் உண்டு. ஆனால் உள்ளதை உள்ளபடி தானே சொல்கிறோம். நீங்கள் ஏன் ஆய்வு பண்ண மாட்டேறீங்க? ஆய்வுக்குள்ளாரையே போக மாட்டேறீங்க. நீங்கள் யோக நிலையில், யோகத்தன்மையில் ஆழ்ந்து நீங்கள் போனீங்கன்னால் உங்களுக்கு பலவிதமான உண்மைகள் புரியும். அப்படி யோகத்தன்மையில் இருந்து தான் சித்தர்களும் மகான்களும் அந்த பேருண்மையை இந்த உலகத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த கடவுள்னா யார் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக வீடியோலாம் போட்டிருக்கோம். இப்போ கடவுள் இல்லை என்று நம்ம சொல்லலை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கடவுள் கல்லில் இல்லை, அந்த சிலையில் இல்லைன்னு சொல்கிறோம். சிலையில் இல்லாமல் அந்த சிற்பங்கிறது அழகு வாய்ந்ததாகவும், அந்த சிற்பியின் கைவண்ணத்தில் அவர்களுடைய அறிவு திறமையில் அது உருவானது ரொம்ப அற்புதமானது என்பதை நாம் தெளிவாக ஒத்துக்கொள்கிறோம். இந்த கோபுர கலசங்கள், அதில் உள்ள நுட்பங்கள் அனைத்து விஷயங்களும் அற்புதமானது. அதெல்லாம் அந்த கலைஞர்களை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி பலவிதமான விஷயங்கள் இந்த ஆன்மீகத்தில் நிறைஞ்சு கிடக்கு. அந்த அன்னப்பறவை போல் இந்த ஆன்மீகத்தில் நமக்கு தேவையானதையும் உண்மையானதையும் அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கணும். பாலில் தண்ணி கலந்தாலும் அந்த பாலை மட்டும் உறிஞ்சுமா, அப்படி நமக்கு தேவையான அந்த உண்மையை மட்டும் உறிஞ்சிக்கிட்டு தேவையில்லாத பொய்யெல்லாம் நம்ம விட்டுட வேண்டியதான். எப்படி இருந்தாலும் இந்த மனம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவே இருக்காது. ஒரு விஷயத்தில் ஊறிவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்காது. சரி, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இப்படி ஆழ்மனம் இருக்கு இல்லையா, இந்த ஆழ்மனதில் பலவிதமான ஆசைகள், இந்த சமுதாய ஆசைகள், அப்படி இருக்கிற அந்த சமுதாய பணியில் ஈடுபடுபவர்களும் இந்த ஆழ்மனதில் நிறைய ஆசைகளை தேக்கி வைத்து கொண்டு இந்த சமுதாயம் கெடுகட்ட சமுதாயமாக இருப்பதால் அதை நிறைவேற்ற முடியாமல் ஆசை பொருந்திய சமுதாயம், பேராசை பொருந்திய சமுதாயமாக, ஒழுக்கமற்ற சமுதாயமாக, ஒழுக்கமற்ற அரசு அதிகாரிகளாலும் சில அரசியல்வாதிகளாலும் நிறைந்து இருப்பதால் நம்மளால் நிறைய விஷயங்கள் இந்த சமுதாய ஆசையை இந்த மனதிலே புதைத்து வைத்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்படி இதை மீறியும் சில பேர் அதை எதிர்த்து வாழ்வதுண்டு. அந்த மனிதர்களை இந்த சமுதாயம் என்னவென்று சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களை எப்படி சொல்லுவாங்க, இந்த சமுதாய விரோதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமுதாயத்தை பாதுகாக்கிற அந்த மனிதர்களை சமுதாய விரோதி, சமூக விரோதி என்று சொல்லும் வழக்கம் உண்டு. அவர்களுடைய அடிமனதில் இருக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் அதன்படி நடந்து கொள்வதால் அவர்களை சமூக விரோதி என்று சொல்வதும் கூறுவதும் உண்டு. இப்படி தான் வெள்ளைக்காரன் என்ன பண்ணான், நம்ம நாட்டு சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாம் சமூக விரோதின்னு சொன்னான். அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தான். இப்படிப்பட்ட மனிதர்கள் யாராக இருந்தாலும், வெள்ளைக்காரனாக இருந்தாலும் சரி, நம்மளை துன்புறுத்தின, சுதந்திர போராட்டத்துக்கு இந்த தியாகிகளை கொடுமைப்படுத்தின யாராக இருந்தாலும் சரி, அவனும் அந்த துன்பத்திற்கு, அந்த ஊழ்வினைக்கு ஆட்படுவான் என்பதில் யாருக்கும் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால்
நிறைய பேர் ரொம்ப துன்பப்படுவாங்க. அந்த துன்பப்படக்குள்ளே நமக்கு வந்து ரொம்ப வந்து மனசு வந்து வலிக்கும். நம்மளால் பார்க்கவே முடியாது அவங்கள. ஆனால் அவர்களுக்கு அந்த விஷயம் எதனால் நடந்திருக்கும்னா, அவன் வெள்ளைக்காரனாக இருந்து போன ஜென்மத்தில் நம்ம நாட்டு மக்களை அந்தளவுக்கு துன்புறுத்திருக்கும் ஒரு நபராக இருந்தால் உங்கள் மனதளவில் என்ன நினைப்பீர்கள்? அவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டியதான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது எல்லாமே என்ன அப்படின்னா மறைப்பொருளாக இருக்குது. நம்ம என்ன செஞ்ச பாவம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியாத அந்த ரகசியத்தினால்தான் இந்த மனிதன் மீண்டும் மீண்டும் இந்த தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறான். உடனுக்குடன் அவனுக்கு தண்டனையும், இது செஞ்சதுனால இந்த தண்டனை கிடைச்சிது அப்படின்னு மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பாவங்கள் குறையும். அதில் தான் கடவுளோட அந்த தன்மை இருக்குது. என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு விளையாட்டு. கடவுள் வந்து இந்த விளையாட்டாக விளையாடுறதுக்கு அனுப்பிச்சான். ஆனால் நம்ம சீரியஸாக விளையாடுறோம். பணம்ன்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக விளையாண்டுட்ருக்கோம். அப்போ இது வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு விளையாட்டு தான். இந்த விளையாட்டை நாம் வந்து ரொம்ப சீரியஸாக விளையாடுறதுனால பலவிதமான மன அழுத்தம், மனக்குழப்பம் இது எல்லாம் நிறைந்ததாகவே இருக்குது. இந்த விளையாட்டை எப்படி விளையாட்டாக விளையாடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த வழிமுறை தான் இந்த ஞான யோகத்தின் தலையாய கடமையாக இருக்குது. இன்பமாக வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லித்தரதும் இந்த ஞானயோக மையத்தின் ஒரு தலையாய கடமையாக இருக்குது. துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது, அது எந்த விதமான துன்பம், அது எப்படிலாம் விடுபடலாம் அப்படின்னு சொல்லித்தருவதும் ஞானயோக மையத்தின் தலையாக கடமையாக இருக்குது. அந்த துன்பத்திலிருந்து நம்மளை எப்படி, நம்ம மூளையை எப்படி டைவர்ட் பண்ணலாம், நம்ம மனதை எப்படி டைவர்ட் பண்ணலாம், திசை திருப்பலாம் அப்படின்னு சொல்லித்தரத்துக்கும் நம்ம வந்து தயாராக இருக்கோம். இப்படி பல விஷயங்களை இந்த மனிதர் கூட்டத்துக்கு நம்ம சொல்லித்தருவதற்கு தயாராக இருந்த போதிலும் இந்த மனிதர் கூட்டம் நம்மை வந்து சரியாக பயன்படுத்தவில்லை என்றே நாம் வந்து கூறலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த காணொளியில் வருத்தத்தோடு சில விஷயங்கள் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனால், அதுதான் இந்த சமுதாயத்தின் நம் மனதில் ஆழமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஆசைகள், இந்த சமுதாயத்தை பற்றிய ஆசைகள், தேவைகள். இந்த தேவைகளும் ஆசைகளும் நிறைவேறினால் இந்த மனித கூட்டம் மேன்மை பொருந்திய கூட்டமாக, மகிழ்ச்சியான கூட்டமாக, நிம்மதியான கூட்டமாக, இந்த தீயவர்களை எல்லாம் நல்லவர்களாக மாற்றும் கூட்டமாக உருவாக்குவதற்கும் நாம் வந்து முயற்சி எடுத்து வந்தோம். அதை சரியாக அதை வந்து வெற்றி பெற முடியாமலும், அதை சரிவர செய்ய முடியாமலும் இருப்பதற்கு காரணம் இந்த மனித கூட்டம் ஒற்றுமையாக இல்லாததுதான் முழு காரணமாக உள்ளது. இதற்கான செயல்படுத்த இங்கே யாருமே தயாராக இல்லை. இந்த செயல்பாட்டுக்கு வரமாட்றாங்க. எப்படி செய்கிறது, என்ன செய்கிறது, நீங்கள் எப்படிலாம் அதை வந்து எதை சார்ந்து சிந்திச்சிருக்கீங்க, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு இங்கே கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அப்படின்றதுனால நம்மளால் செயல்படுத்துவதற்கு ரொம்ப லேட்டாகுது. இப்படி லேட்டானாலும் இதை வந்து நடத்தாமல் நாம் வந்து செல்ல மாட்டோம். இப்படி இந்த ஆழ்மனம்ங்கிறது பலவிதமான ஆசைகளை இந்த ஆழ்மனதில் அடக்கி கொண்டு அதை நிறைவேற்ற முடியாமல் சில பேர் வந்து மன அழுத்தத்தில் ஆழ்ந்து சில பேர் வந்து மனநோயாளிகளாக மாறுவதும் இங்கே வந்து உண்டு. இங்கே சமத்துவம்ன்றது இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னா இல்லை. அவங்களுக்கு தேவையான இதெல்லாம், சரியான தேவைகள் எல்லாம் சரியான விதத்தில் கிடைச்சிடுதா அப்படின்னா இல்லை. நம்ம இன்னும் கேட்க போனால், நம்ம ஆசைப்படுறதெல்லாம் அந்த உலகத்தில் நடந்துடுதா அப்படின்னா நடக்கவே இல்லை. அப்போ நம்ம ஆசைப்படுறதும் கிடைக்கல, நம்ம ஆசைப்படுற மாதிரியும் வாழவும் விடுறதில்லை,
இப்படி எதையுமே நம்மளோட தேவைகளை நிறைவேற்றிக்க முடியாமல் மன உளைச்சலோடும் விரக்தியோடும் தான் இங்கே அதிகபட்சமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த ஆழ்மனதோட வெளிப்பாடாக இந்த ஆழ்மனதோட வெளிப்பாடு இந்த ஆழ்மனம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஆழ்மனங்கிறது இந்த மனசில் இந்த ஆழ்மனதில் போன ஜென்மத்தின் வெளிப்பாடுகள்லாம் இருக்குது. பல ஜென்மத்தோட அந்த பதிவுகள் எல்லாமே இந்த ஆழ்மனதிற்குள்ளே இருக்குது. அந்த ஆழ்மனதை அந்த பழைய பதிவுகள் அதை சார்ந்து நம்ம சிந்திக்கும் பொழுதும் இன்னொருவர் அதை சார்ந்து பேசும்பொழுதும் அந்த ஆழ்மனம் விழிப்படைவது உண்டு. சில நேரங்களில் மேலேருந்து மாடியிலேருந்து யாராவது கீழே குதிப்பாங்க, அதிர்ச்சியில் இந்த ஜீவன் மேலே ஏறுவதும் உண்டு. அப்படி மேலே ஏறும்போது ஆழ்மனதுக்கு அது போயிடும். ஆழ்மனதுக்கு போயிட்டு பழைய ஜென்மத்தில் நடந்தது எல்லாமே அவங்க கூறுவது ஒரு வழக்கமாக உண்டு. அவர்களை நம்ம மனநோயாளி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி போகும் நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆழ்மனம்ங்கிறது மிகவும் மோசமானதாகவும் இருக்குது, அற்புதமானதாகவும் இருக்குது. ஏனென்றால் இந்த மனம்ங்கிறதே அப்படி தானே. இந்த மனிதன் எப்படி ரெண்டும் கலந்த கலவை அப்படின்னால், மனிதன் என்பவன் மனதின் வழி நடப்பவன் தானே. அதுவும் எப்படி ரெண்டு கலவையாக இருக்கும்பொழுது இந்த மனிதனும் ரெண்டு கலவையாக தான் வாழ முடியும். அந்த ரெண்டு கலவையாக இருப்பதை நம்ம எதை சார்ந்து சொல்கிறோன்னா, இந்த செயலை சார்ந்து புறத்தை சார்ந்து தான் சொல்கிறோம். இப்போ இந்த அகத்திற்குள் இந்த மனம் போய்விட்டால் அதுக்கு செயல் இருக்கானா இல்லை, அதற்கு ஏதாவது நல்லது கெட்டது இருக்கானா இல்லை. இப்போ இதனால்தான் மகான்களும் சித்தர்களும் இந்த மனதை அடக்குவதற்கு ஒரு வழிமுறையை கண்டுபிடித்தார்கள். அந்த கண்டுபிடித்த அந்த மனதை உள்ளாரே நிறுத்துவதற்கான ஒரு வழிமுறைக்கு பெயர் தான் வாசியோகம், சித்த வித்தை, ஞான மார்க்கம், யோக மார்க்கம் என்று இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அப்போ இந்த உலகத்தில் எது பண்ணாலும் நிறுத்த முடியாத, இந்த மனதை அடக்க முடியாத ஒரு விஷயத்தை யோகத்தினால் மட்டுமே நிறுத்த முடியும், அடக்க முடியும் என்று கண்டுபிடித்தவர்கள், கண்டுபிடித்து இந்த உலக மக்களுக்கு பகிர்ந்தளித்தவர்கள் யார் என்று நீங்கள் கேட்டிங்கன்னா, மகான்களும் சித்தர்களும். அதனால்தான் அவர்களை நம்ம தூக்கி பிடிச்சி இந்த உலகம் முழுக்க கொண்டாடுது நிறைய பேர்னால. இந்த கடவுளுக்கு மறு உருவம் இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால் இருக்குது. அதுதான் இந்த மகான்களும் சித்தர்களும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த மகான்களையும் சித்தர்களையும் நாம் பயன்படுத்திக்கணும். இப்போ அவர்கள் இல்லை அப்படின்னா அவர்களோட வழித்தோன்றலில் அவர்களை பின்தொடர்ந்த நல்ல மனிதர்கள், நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களை அணுகி நாம் அதை சார்ந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வது என்பது மிக மிக அவசியமானது. அப்படி அவர்களிடம் அவர்களுடைய அனுபவத்தை கேட்பது என்பது, பல புத்தகங்களை படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதையெல்லாம் அவர்கள் மூலயமாக லட்சம் புத்தகம், பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் அனுபவத்தின் மூலயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது நமக்கு புரியல. ரெண்டாவது, அவர்களுக்கும் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. என்ன சிக்கல்கள் அப்படின்னா, போலி குருமார்கள் நிறையா இருக்கிறதுனால நம்ம யாரை அணுகிறது, எப்படி அணுகிறது, என்ன அப்படின்னு அவங்களுக்கு புரியல. அப்போ இதை சார்ந்து தான் இந்த ஞானயோக மையமும் அவர்களை வைப்பதற்கான இந்த யோகா வகுப்புகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றன. எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறது, எப்படியெல்லாம் செய்தார்களானால் அவர்கள் போலியானவர்கள் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னால், நம்மளை வற்புறுத்துவதும் உண்டு. நீங்கள் ஏன் உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. அந்த யோகா மாஸ்டர் இப்படி கோயில் கட்டிருக்காரு, இந்த யோகா மாஸ்டர் இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு.
அப்படி நீங்கள் சொன்னீர்களே ஆனால் வேறு வழி இல்லாமல் வேணால் ஒன்று பண்ணலாம். என்ன அப்படின்னா, இந்த உருவ வழிபாட்டில் இருப்பவர்களை நம்ம எதுவுமே பண்ண முடியல, அவங்கள டைவர்ட் பண்ணணும், அவங்களை ஒரு திசை திருப்பணும் அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கிறோம். அவங்களால மாற முடியாதவங்கள மாற்றணும் அப்படின்னக்குள்ள நம்ம ஒரு வழிமுறையை வகுத்திருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த உருவ வழிபாடை இந்த சித்தர்கள் வழிபாடாக அப்படியே மாற்றுறது. அது சரியானதா அப்படின்னால் அது சரியானது அல்ல, அதை தெளிவாக நான் சொல்கிறேன். ஆனால் இந்த உருவ வழிபாட்டிலேருந்து என்னால் வெளிவர முடியல அப்படின்னு சொல்லும் நபர்களுக்காக இந்த உருவ வழிபாட்டில் இருக்கும் இந்த மனிதர்களை மாற்றுவதற்காக நம்ம இதை அப்படியே சித்தர் வழிபாடாக மாற்றுவோம். அது எப்படி சித்தர் வழிபாடாக மாற்றுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு வீடு இருக்கு இல்லையா, அவங்க வீட்டையே கோயிலுக்கு போகாமல் தன் வீட்டை கோவிலாக மாற்றிக்கொள்வது. அந்த கோயிலில் இருக்கும் விக்கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதற்கு பதிலாக சித்தர்களை வைத்து வழிபடுவது. இப்படி ஒரு முறையை நாம் வடிவமைச்சிருக்கோம். அப்படி வடிவமைத்து ஒரு சித்தரோட சிலை ஒன்று, ஒரு நந்தியோட சிலை, சின்ன சிலை, அதுக்கடுத்தது ஒரு ருத்ராட்ச மாலை இவர்களுக்கு கொடுத்து, இந்த உருவ வழிபாட்டில் இருந்து வெளிவர முடியாத அந்த மனிதர்களுக்காக அவர்கள் பூஜையோ ஏதோ ஒன்று செஞ்சுங்க. ஒரு 2 நிமிஷம் செஞ்சுட்டு அந்த சித்தரை அப்படியே பார்த்து நீங்கள் அந்த சித்தரை அவரோட நெற்றி பகுதியில் ஒரு ஜோதி இருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டு அந்த ஜோதியை உங்கள் புருவ மத்தியில் அப்படியே உற்று நோக்கி அந்த ஜோதியை உங்கள் புருவ மத்தியத்திற்கு கொண்டு வந்து இந்த புருவ மத்தியில் அருட்பெருஞ்சோதியாக ஒரு பிரகாசமான ஒரு தீப ஜோதி எரிந்து கொண்டு இருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டு 2 கண்களையும் அந்த இடத்தில் உற்று நோக்கி நீங்கள் ஒரு அரை மணி நேரம் தியானத்தில் ஈடுபட வேண்டும். அப்படி தியானத்தில் ஈடுபட்டு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யலாம். இப்படி ஒரு முறையை நாம் வடிவமைத்து வச்சுருக்கோம். ஆனால் இது யாருக்குன்னா சித்த வித்தியார்த்திகளுக்கு அல்ல, யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அல்ல. இது சாதாரண மனிதர்களாக இருக்கும் நபர்களுக்காக, இந்த உருவ வழிபாட்டில் இருந்து என்னால் மீள முடியவில்லை அப்படின்னு சொல்கிற அந்த நபர்களுக்காக இந்த முறையை நாம் செஞ்சுருக்கோம். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பூஜை செஞ்சுக்கிட்டே வரணும். பிற்காலத்தில் சித்தர்களுக்கான ஒரு தவசாலை, ஒரு இடம் வடிவமைக்கப்படும் பொழுது வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் அங்கே அந்த சிலை முன்பு நீங்கள் உங்களுடைய தியானத்தை தொடரலாம். வருடத்திற்கு ஒரு முறை அங்கே நீங்கள் தியானிக்கலாம். அப்படி தியானிக்கும் பொழுது உங்களுடைய குறைகளெல்லாம் கேட்டு அதில் ஏழ்மையாக இருக்கும் மனிதர்களுடைய குறைகளெல்லாம் கேட்டு உங்கள் தரப்பிலிருந்து சில விஷயங்களை எல்லாம் வாங்கி கொண்டு உங்களுக்கான உதவிகள் அது நம்ம அந்த தியான மண்டபத்தால், அந்த தியான நிலையத்தால் தீர்க்கக்கூடிய தொகையாக இருக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உங்கள் குறைகளை சரி பண்ணுவதற்கும் நாம் முயற்சி செய்வதற்கான ஒரு பணியை மேற்கொள்ளலாம் என்று நாம் முடிவெடுத்திருக்கோம்.
அதே மாதிரி பிற்காலத்தில் நாம் அதை நடைமுறைப்படுத்த போகிறோம். அது எப்படி எதற்காகனால் இந்த மக்களுடைய பணம் இந்த உருவ வழிபாட்டு கூட்டங்களால் பறிக்கப்பட்டு வருகிறது. மனிதர்களால் பறிக்கப்படுகின்றன. அப்படி பறிக்கப்படும் அந்த பணங்களை விரயம் செய்யாமல் அவர்களுடைய பணத்தை அவர்களுக்கே ஒன்று சேர்த்து திரும்பி அவர்களுக்கே கொடுப்பது என்ற ஒரு வழிமுறையை நாம் இங்கே வழிவகை செய்வதற்கான முயற்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. வருங்காலத்தில் இதை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். நன்றி, வணக்கம்.